இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 8:37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். ஒரு மந்திரி இந்த இடத்துல தண்ணீர் இருக்குது, இங்கே நான் ஞானஸ்நானம் பண்ண தடை வராது, அதனால ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்கு தான் பிலிப்பு சொல்கிறான், முழு இருதயத்தோடும் நீ இயேசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள்னு விசுவாசித்தா மட்டும்தான் அதுக்கு பேர் ஞானஸ்நானம் அப்படின்றத சொல்கிறான். இன்னும் எத்தனையோ கிறிஸ்துவர்கள் பார்த்தோம்னா இருதயத்தில் தேவனை வைக்காமல், தேவனுக்கு பயப்படாமல், தேவனுக்கு இடம் கொடுக்காமல், சும்மா கிறிஸ்துவர்கள் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்துக்கு மட்டுமே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. இப்படி செய்கிற செயலை கடவுள் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ திருமுழுக்கு அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கோமா அப்படின்றதுல தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கணும்னா முதல்ல நமக்குள்ள அவர் நம்ம முழு நம்பிக்கையோட தேவனுக்கு நிரந்தரமான இடத்தை கொடுத்துருக்கணும். இதுதான் உண்மையான திருமுழுக்கு. ஆமீன்.